2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சட்டசபையில் நேற்று பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸ்டாலின் பேசும்போது, அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்ட போதும் போராட்டம் நடத்துவது ஏன்? உங்கள் ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் சம்பவத்தில் 12 நாட்களுக்கு பிறகுதான் வழக்கு பதியப்பட்டது என்றார். குறுக்கிட்ட பழனிசாமி, அந்த சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைத்தோம் என்றார். இதை மறுத்த ஸ்டாலின், நான் சொல்வது உண்மை, அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. பழனிசாமி சொல்வது உண்மை என்றால் அவர் சொல்லும் தண்டனையை ஏற்க தயார். நான் சொல்வது உண்மை என்றால் நான் சொல்லும் தண்டனையை பழனிசாமி ஏற்பாரா என ஸ்டாலின் சவால் விட்டார். அப்போது குறுக்கிட்ட சபைத் தலைவர் அப்பாவு, இருவரும் சவால் விட்டு இருக்கிறீர்கள், இதை இத்தோடு முடித்துவிட்டு ஆதாரங்களை கொடுங்கள் என்றார். இன்று ஸ்டாலின் மற்றும் பழனிசாமி தங்கள் ஆதாரத்தை சபைத் தலைவர் அப்பாவிடம் வழங்கினர். யார் சொன்னது சரி என்று சபையில் அப்பாவு தீர்ப்பு கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக நான் அதற்குரிய ஆவணங்களை தருகிறேன், அதுபோல் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் உங்களுடைய அறையில் தர வேண்டும். 2 பேருடைய ஆவணங்களையும் நீங்கள் சரிபார்த்து நீங்களே ஒரு தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தங்களிடம் இருந்த அந்த ஆவணங்களை என்னுடைய கவனத்திற்கு தந்தார்கள். அதுபோல் எதிர்க்கட்சி சார்பாகவும் காலை 9:23 மணிக்கு, 9 மணி என்பது 9:23 மணிக்கு கொண்டு வந்து தந்தார்கள். அங்கே பேசி முடிவெடுக்கப்பட்டு இத்தோடு இதை ஒவ்வொரு 2ஐயும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதே போல் அவர்களும் ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு தந்தார்கள். அதையும் சரிபார்த்ததில் 12ஆம் தேதி சம்பவம் நடந்தது, வழக்கு 19ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய கவனத்திற்கு சென்றது. 24ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆகவே 24ஆம் தேதி கொடுத்து அன்றே வழக்கு பதிவு செய்யவில்லை. அதையும் புரிந்து கொண்டோம். இல்லை, நான் முடிங்க. புகார் நம்முடைய குற்றம் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் 19ஆம் தேதி, 12ஆம் தேதி அக்கரன்ஸ் நடக்கு, 16ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. 16ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் செயின் எங்கன்னு கேட்கும்போது அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிவு அப்போது அவர்கள் சம்பவத்தை சொல்கின்றார்கள் 16ஆம் தேதி. அன்று இரவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் அந்த குற்றம் இழைத்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்து, இல்லை நான் முடிச்சிருந்தேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க 17ஆம் தேதி அரசு அவங்கள தாக்குதலாட்டு மருத்துவமனையில் ஒரு 2 பேர், அதாவது பிரேம்குமார், ரதிமதன் 2 பேரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. அதே போல் கௌதம்னு ஒரு பையன் அருண் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. அவரே நம்முடைய பொள்ளாச்சியில் கொரட்டூர் காவல் நிலையத்திலிருந்து SSI போய் அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குதாங்க. அப்போது அது தெரிகிறது. அதன்பின் 19ஆம் தேதி நம்முடைய திருநாவுக்கரசு என்பவர் KMCH மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. இல்லை, நான் சொல்லணும், நான் பேசல, நான் நடந்த அந்த தீர்ப்பில் தங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். ஆனால் அருள் கூர்ந்து அவர் தீர்ப்பு முடிச்சோன்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவர் தீர்ப்பு வரைக்கும் எழுந்து சொல்லுங்க. வேணாம் முடிவா வேணா போனா நீங்க தேதி நான் 19ஆம் தேதி தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதிக்கு தானே வந்திருக்கேன்.
19ஆம் தேதி இல்ல 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 இரண்டு பேருடைய இல்ல நீங்க கொடுத்த ஆதாரங்களை நான் பார்த்து இரண்டையும் பார்த்தேன். நான் சொல்ற தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், அவ்வளவுதான் தீர்ப்பு. இல்ல நீங்க பேசக்க விட மாட்டேங்க. அப்ப நான் இல்ல ஆதாரம் கொடுத்துருக்கீங்கன்னா 19ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கிறார், புகார் மனு கொடுக்கின்றார். அந்த புகார் மனுவை டிஎஸ்பியை போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19ஆம் தேதியிலிருந்து டிஎஸ்பியை போய் 22ஆம் தேதி தான் பார்க்க முடியுது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கங்க, பொள்ளாச்சி ஈஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு. அதான் உண்மையை தவிர அதில் வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில் இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை இவ்வளவுதான்.